இங்க ஒருத்தன் ட்ரிங்க்ஸ்ல மயக்க மருந்து கலந்து இன்னொருத்தருக்கு கொடுக்குறான். அவனுமே அதை குடிச்சிட்டு மயக்கமான பிறகு அவனோட ஃபேஸ்ல நிறைய லிக்விட் எல்லாம் தடவி அவனை போலயே ஒரு டூப்ளிகேட் ஃபேஸ் உருவாக்குறானுங்க. அதுக்கப்புறம் அவனை போலயே ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அந்த மாஸ்கையும் மாட்டிக்கிட்டு ஒரு பொண்ணோட வீட்டுக்கு போறான். அங்க அந்த பொண்ணை பார்த்ததும் அந்த பொண்ணு கிட்ட மிஸ்யூஸா நடந்துக்க பாக்குறான். உடனே அந்த பொண்ணுமே தன்னோட பாடி கார்டை கூப்பிட்டு இவனை வெளியே அனுப்ப சொல்லிட்டு அந்த பொண்ணுமே மேல போறான். ஆனா அவன் 2 பாடி கார்டையும் அடிச்சு போட்டுட்டு அந்த பொண்ணை தேடி பின்னாடியே போறான். அங்க அந்த பொண்ணை பார்த்ததும் தான் முகத்துல இருக்க மாஸ்க கழட்டணும். அந்த பொண்ணே ஷாக் ஆயிடுறா. உடனே அந்த பொண்ணு கிட்ட மிஸ்யூஸா நடந்துக்க ஆரம்பிக்கிறான். அந்த பொண்ணால இவனை எதிர்த்து ஒண்ணுமே பண்ண முடியல. கடைசியா அந்த பொண்ணை கொன்னுட்டு இவனுமே அங்கிருந்து போயிருவான். அடுத்த நாள் பார்த்தா போலீஸ் அந்த ஃபேஸ் கட் இருக்கு அவனை தேடி போவாங்க. இப்ப அவனையுமே பார்த்து நீங்க தான் அந்த பொண்ணை கொன்னீங்க, அதுக்கு உண்டான ஆதாரமும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு போவாங்க. அப்ப அவனோட ஒய்ஃபுக்கு ஒண்ணுமே புரியாது. இவனுமே அதை நான் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். அந்த நேரம் பார்த்து கரெக்டா அவனும் உள்ள வரான். அப்ப அவனுக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரி இங்க என்ன நடக்குதுன்னே புரியாத மாதிரி நடந்துக்கிறான். அந்த போலீஸுமே அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க. அப்பதான் இவனுக்குமே அந்த பொண்ணு இறந்து போன விஷயம் தெரியற மாதிரி ஒரு ஆக்ட போட்டு அந்த பொண்ணு முன்னாடியே அழுது எமோஷன் உருவாக்குறான். இப்படி உங்களுக்குமே ஒரு கேடி ஃப்ரெண்ட் இருப்பான். அவனோட பேரை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.